இப்போ தெரியுது எதுக்கு ப்ரோமோல லேட் ஆகுதுன்ட்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இவ்வளவு நாள் எங்கடா ப்ரோமோ காணா தேடிட்டு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு செம்மையா ஒரு ப்ரோமோ விட்டு எல்லாத்தையுமே அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த 10K பண்ண கொஞ்சம் தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. லைக் ஹைப் எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கடா எல்லா லாங்குவேஜ்ல ப்ரோமோ வருது, நம்ம லாங்குவேஜ்ல ப்ரோமோ காணான்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம தேடி பார்த்தோம். ஆனா கிடைக்கவே இல்லை, வீடியோ எந்திரிக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. சரி, அந்த ப்ரோமோல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜர்ஸ் அண்ட் ஹோஸ்ட் இவங்க எல்லாம் வந்து ரிவீல் பண்ணாங்க. ஓகே ஃபைன், எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஆனா நேத்து ஒரு ப்ரோமோ வந்தது. அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே இதை ரெடி பண்ண இத்தனை நாள் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள வச்சு எடிட் பண்ணி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏஐ வச்சு கிரியேட் பண்ணதே நீங்க இவ்வளவு லேட்டா விட்டீங்கன்னா, ஆனா நம்ம ப்ரோமோனா எப்படி வரப்போகுது? இதுல இன்னொரு டவுட், இந்த ஐ லோகோவையும் இப்போ ஏஐல வச்சு கிரியேட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து நம்ம பிக் பாஸ் கான்வென்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, ரைட்டு. அது நல்லா இருந்துச்சு, அது வந்து ஜட்ஜஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. அண்ட் செகண்ட் இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோல என்ன கான்செப்ட்னே தெரியாம அங்கேருந்து எல்லாம் செவத்த குதிச்சு வர மாரி, அப்படியே குதிச்சு வந்து ஏதோ செக் பண்ணிட்டு எல்லாம் உள்ள போற மாதிரி நீங்க ஷோ தானே எடுக்க போறீங்க. அது வந்து ஒரு ஷோவோட ப்ரோமோ மாரி இல்ல, ஏதோ ஸ்பைடர்மேன் பிலிமுக்கு ஏதோ வந்து ஏஐ வச்சு கிரியேட் பண்ற மாதிரி ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இடத்துல போய் எல்லாம் சர்ச் பண்ணி அங்க இருந்தோ பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐலே பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போல இதை எடிட் பண்றதுக்கு. ஏன்னா இவ்வளவு லேட் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம எல்லா லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. ஐரோகோ ரிவ்யூ பண்றாங்க, இந்த ரேட்ல ரிவ்யூ பண்றாங்க, பிக் பாஸ் ப்ரோமோ. நம்ம இதுல இந்த பிக் பாஸ் காமன் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ இப்பதான் வந்திருக்கு. இதுல அதுவும் இல்லாம செகண்ட் ப்ரோமோ ஏஐல வச்சு பண்ணாங்க பாருங்க. இது வரைக்கும் இது காமன் மேன் ஷோக்கு மட்டும் பண்ணல, ஹார்ட் பீட் சீசன் 3க்கும் ஏஐ வச்சு தான் பாதி ப்ரோமோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த அர்ஜுன் வரது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீனா, அது ஒரு கொலாப் பேண்டி ப்ரோமோ அதுவும் சொல்ல அந்த ஒரு கொஞ்சமா போட்டிருந்தாங்க. அது வந்து ஏஐல கிரியேட் பண்ணி டைம் மிஷின்ல போற மாதிரி அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல இறங்கிட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரோமோ தான் இப்போ ஷாக்கிங்கா குடிக்க போகுது. பிக் பாஸ் ஐலோகோ ரிவீல், பிக் பாஸ் ப்ரோமோ எல்லாத்தையும் இப்போ ஏஐல பண்ணுவ போறாங்களா சுத்தமா தெரியல. இப்படியே வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 10 ஐ ரிவீல் ப்ரோமோவும் ஏஐலே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப விஜேஎஸ்க்கு வந்து அதிக மூவி கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் லேட் டிலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவரு சரி விஜேஎஸ்ல ஏஐல போட்டு வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல பிடிச்சி கிரியேட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ப்ரோமோ காணா என்ன ப்ரோமோ காணான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவங்க எல்லாம் இப்படி பண்ணா எப்படி ப்ரோமோ வரும்? இப்ப தெரியுதா எதுக்கு ப்ரோமோ வந்து டிலே ஆகுது, ஏன் ப்ரோமோட டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்ட்டு. அவங்க ஏஐ வச்சு கிரியேட் பண்ணதே எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஆளை வச்சு கிரியேட் பண்ணலாம் ரொம்ப லேட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ப்ரோமோ பிக் பாஸ் காமன் ப்ரோமோ இது வந்து என்ன சம்பந்தமா எடுத்து போய் இந்த ஜட்ஜை ரிவீல் பண்றதுக்கு ஏதோ ஷோலுக்குள்ள போறமே ஏஐ கிரியேட் சம்பந்தமே நம்ம தான் பண்ணி வச்சிருக்காங்க போல இந்த ப்ரோமோவை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜர்ஸ் அவங்க வந்து ரிவீல் பண்றது எதுக்கு அங்கிருந்து கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி உள்ள போயிட்டு சேர்ல உட்காரத்துக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு சேர்ல உட்கார மாதிரி ஏஐ கிரியேட் பண்ணிருக்கலாம். சோ புதுசாக கான்செப்ட் ஏதோ உருவாக்குறாங்க, பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இப்போ வந்து நீங்க அந்த ப்ரோமோவை பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது ப்ரோமோவே ஒரு ஏஐ வந்ததும் இருக்கிற எல்லா ப்ரோமோ ஏஐல கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க போல. விட்டா நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல ஏஐ கிரியேட் பண்ணி தான் நம்ம ப்ரோமோ வரும் போல, அந்த அளவுக்கு இருக்க போது. இவங்க நம்பவும் முடியாது, ஹோஸ்ட கூட இந்த ஏஐல வச்சு பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஏஐ ப்ரோமோல என்னென்ன இருக்குன்னு உள்ளன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேற ஒண்ணுமே இல்ல, யார் உள்ளத்தீங்க. அதனால இத்தனைக்கும் ஹோஸ்ட் மாயா கூட அந்த ஏஐல இல்ல, சாரி அந்த ப்ரோமோல இல்ல. இவங்க 3 பேர்த்து ரிவீல் பண்ணி அப்படியே அந்த குஜி ஓடி வந்து எல்லாத்தையும் சேரை கண்டுபிடிச்சு உட்காந்து, அதுக்கப்புறம் தான் ராஜு, ஓவியா, நாரி இவங்க 3 பேர்த்தையும் அவங்க ஃபேஸ்ன வச்சு இது பண்ணி அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் அவங்க குறிப்பு அதை வந்து அப்படியே கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுல சைட்ல வந்து எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு வரப்போகுது அதெல்லாத்தையும் ரிவீல் பண்ணி வச்சிருந்தாங்க. இது ப்ரோமோனே நம்மளால எடுத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு ப்ரோமோ விட்டு வச்சிருக்காங்க. ப்ரோமோன்னு கேட்டவங்களுக்கு ப்ரோமோ தானடா கேட்டீங்க, இந்த வச்சுக்கோங்களான்னு சொல்லிட்டு ஏஐல கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ப்ரோமோவை. இன்னபிள் நம்ம ப்ரோமோ கேட்டோம்னா பிக் பாஸ் ஏஐல கிரியேட் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க போல, அந்த அளவுக்கு இப்போ இருக்கு. இன்னும் எத்தனை ஏஐ ப்ரோமோ பொறுத்தவரை எத்தனை ஸ்பைடர்மேன், எத்தனை பேட்மேன் அண்ட் அவெஞ்சர்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்களா எல்லாமே சுத்தமா தெரியல. அவெஞ்சர்ஸ்னா இப்ப பாருங்க அடுத்த வாட்டி பாருங்க நம்ம ஜட்ஜஸ் அவெஞ்சர்ஸ் தான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ப்ரோமோ விட போறாங்க. அது மட்டும் இல்லாம ஐ லோகோ வந்து நம்ம ஹல்க்கு தூக்கிட்டு வர போறாரு. பண்ணக்கூடிய ஆள் தான் அவங்கன்னா விட்டு அந்த பிக் பாஸோட ஹோஸ்டே வந்து அயன்மேனா கூட இருக்கலாம், ஏஐல கிரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுங்க சொல்லி விட்டுருவாங்க. ஓகே, அது மட்டும் இந்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் காமன் ஷோ ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஆரி, ஓவியா, அதுக்கப்புறம் வந்து ராஜு, மாயா இவங்க எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் கிட்ட. அந்த என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன், என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன யார்கிட்ட என்னென்ன உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் சொன்ன மாதிரியே பிக் பாஸ் காமன் ஷோல 1 இல்ல 2 பேர் தான் எடுக்கணும் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர்
பேர்த்த வந்து வெளில செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம் பிக் பாஸ்குள்ள போறதுக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டில் போறதுக்கு கூட இவங்க தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நான் பார்த்தா அது கண்டஸ்டன்ஸ்க்கே தெரியாது. ஒயில்ட் கார்டு அவங்கலாம் கூப்பிட போறாங்க கண்டஸ்டன்ஸ்க்கே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிக் பாஸ்குள்ள போறதுக்கு. பார்ப்போம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம லிஸ்ட் தான் பார்க்க போறோம். பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 15 கண்டஸ்டன்ஸ் கிட்ட நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். 2 வீடியோவா இருக்கும். நம்ம அதை நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. ரைட், இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ ப்ரோமோ இப்படி வந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடித மறக்காம வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அந்த 10K கொஞ்சம் தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.